வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது விராஜி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல வந்து எக்கு தப்பா மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஆக்சுவலா ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு அனானிமஸ் இன்வைட், அதை உண்மைன்னு நம்பி நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது ஒரு போட்டோகிராஃபர், ஸ்டாண்ட் அப் காமெடியன், ட்ரக் அடிக்ட், போலீஸ் ஆஃபீஸர்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்களுக்கு ஒரு விதமான அதிர்ச்சி அங்க காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு பாலடைஞ்ச இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பழைய மென்டல் அசைலம் தான் அந்த இடம் அப்படின்ற மாதிரி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க முன்னாடி பண்ண பாவங்களுக்கான தண்டனைக்கான ஒரு பரிசு தான் இதுன்ற மாதிரியான ஒரு நோட்டுமே இருக்கு. சோ இதெல்லாம் பண்றது யாரு, இவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றதா அந்த படத்தோட கதை. ஆரம்பத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எதுக்காக இங்க வந்து ட்ராப் பண்ணப்படுறாங்க அப்படின்றதுக்கான அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போன விதம் அப்படின்றது சுத்தமா சுவாரஸ்யமா இல்லை அப்படின்னே சொல்லலாம். பயங்கர மொக்கையா கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் ஒரு கேரக்டர் எதுக்காக இங்க வருவாங்க அப்படின்றதுக்கான அந்த ரீசனிங்கே பயங்கர ஆர்டிபிஷியலா இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்க போது, அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு ரீசன் தான் வச்சிருந்தாங்க. ஒரு சுமாரான பிளாஷ்பேக்னு வைங்களேன். பட் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு டீடைலிங் கொடுத்திருப்பாங்க. அது பயங்கர அபத்தமா இருந்துச்சு. கொஞ்சமாவது லாஜிக் வேணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஜஸ்ட் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தானே தவிர மத்தபடி ஒரு ரொம்ப சுமாரான ஒரு த்ரில்லர். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான காட்சிகள் இருக்குமே தவிர மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.